அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர் கார்த்திக் ராஜா, 7ஆம் வகுப்பு அரசு மேல்நிலைப்பள்ளி சித்தாத்தூர், திருவண்ணாமலை மாவட்டம். இன்று நாம் காண இருப்பது LCM and HCF டே 29. வாங்க டைரக்டா கணக்குக்குள்ள போயிடலாம். 4 power 5, 4 power minus 81, 4 power 12, 4 power 7. LCM என்னன்னு கேக்குறாங்க. எந்த அடிமானத்துடைய அடுக்குகள் ரொம்ப பெருசா இருக்கோ அதுதான் LCM. இங்க அடிமானங்கள் எல்லாம் ஒன்னாதான் இருக்கு, அடுக்குகள் எது பெருசா இருக்குன்னு பார்க்கணும். இங்க 4 power 12 தான் பெருசு. அப்போ LCM 4 power 12. இந்த கணக்கு கவனிங்க. போன கணக்கு மாதிரி தான். போன கணக்குக்கும் LCM கொடுத்திருந்தாங்க. அதுல அடிமானங்கள் எல்லாம் சமமா இருந்தது. இதுல அடிமானங்கள் எல்லாம் வேற வேற இருக்கு. இந்த கணக்கு எப்படி போறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ரெண்டோட அடிமானத்துல எந்த அடுக்கு ரொம்ப பெருசா இருக்குன்னு பார்க்கணும். 2 power 5 தான் இருக்கிறதுல பெருசு. மூணாவது அடுக்குல பாருங்க 3 power 4. 2 power 4 போனோமா 3 power 4 போனோமா கன்ஃபியூஷன் இருக்கும். நம்ம ரெண்டோட அடிமானத்துல 2 power 5 போட்டாச்சு. அடுத்தது 3ல தான் போடணும். 3 power 5. 3 power 4. சரி, 3 power 4 இன்ட்டு 5. 5ல எதனுடைய அடுக்கு ரொம்ப பெருசா இருக்குன்னு பாருங்க. 5 cube. அடுத்து 7 square இன்ட்டு 7 square இன்ட்டு 11. இதுதாங்க LCM. அடுத்த கணக்கு 4 மீட்டர் 95 சென்டிமீட்டர், 9 மீட்டர், 16 மீட்டர் 65 சென்டிமீட்டர் ஆகிய நீளங்களை அளக்கக்கூடிய மிகப்பெரிய நீளம் காண்க. மிகப்பெரிய நீளம்னால HCF தாங்க. மிகப்பெரிய நீளம்னால HCF தாங்க. இங்க மீட்டர் சென்டிமீட்டர்ல இருக்கு, இங்க மீட்டர்ல இருக்கு, இங்க மீட்டர் சென்டிமீட்டர்ல இருக்கு. நம்ம எல்லாத்தையும் சென்டிமீட்டர்லயே மாத்திக்கினா கணக்கு போடுறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும். ஒரு மீட்டருக்கு எத்தனை சென்டிமீட்டர்? 100 சென்டிமீட்டர். 100 சென்டிமீட்டர் ஒரு மீட்டர். அப்போ 4 மீட்டர் எத்தனை சென்டிமீட்டர்? 400 சென்டிமீட்டர். 400 சென்டிமீட்டர் பிளஸ் 95 சென்டிமீட்டர் 495 சென்டிமீட்டர். 9 மீட்டர். 9 மீட்டர் என்பது 900 சென்டிமீட்டர். 16 மீட்டர் என்பது 1600 சென்டிமீட்டர். 1600 சென்டிமீட்டர் பிளஸ் 65 சென்டிமீட்டர் 1665 சென்டிமீட்டர். 900 சென்டிமீட்டர்ல மாதிரி வச்சுங்க. இப்போ மிகப்பெரிய நீளம். மிகப்பெரிய நீளம்னால HCF தாங்க. இந்த 3 நம்பருக்கும் நம்ம HCF எடுக்கணும். 495, 900, 1665. இந்த மூணுத்துக்கும் பொதுவான வாய்ப்பாடு 5வது வாய்ப்பாடு. 9 5 45. 49ல 45 போயிடுச்சுன்னா மீதி 4. இதே 45ன்னு படிக்கணும். 9 5 45. 9ல எத்தனை 5 இருக்கும்? ஒரு 5 5. மீதி 9ல 5 போச்சுன்னா 4 40. 8 5 40, ஒரு 0, 180. 16ல எத்தனை 5 இருக்கும்? 3 5 15, 1. 16ல எத்தனை 5 இருக்கும்? 3 5 15, மீதி 1, 15. 15ல எத்தனை 5 இருக்கும்? 3 5 15. இந்த மூணுத்துக்கும் பொதுவான வாய்ப்பாடு இருக்குன்னு பார்க்கணும். இந்த மூணுத்துக்கும் பொதுவாக 3வது வாய்ப்பாடு இருக்கு. 3 3 9, 3 3 9, 6 3 18, ஒரு 0, 60. 1 3 3, 1 3 3, 1 3 3. இந்த மூணுத்துக்கும் காமனான வாய்ப்பாடு இருக்கா? இருக்கு. 3வது வாய்ப்பாடு 1 3 3, 1 3 3, 1 3 33, 2 3 6, ஒரு 0, 23 60. 111ல 3வது வாய்ப்பாடுல அடங்கும். 10ல 11ல எத்தனை 3 இருக்கும்? 3 3 9, மீதி 2, 7 3 21. நமக்கு HCF தான் தேவை. இதுக்கு மேல சுருக்க முடியாது. மூணுத்துக்கும் பொதுவான வாய்ப்பாடு இல்லை. அப்போ HCF இங்க இருக்கிறதுலாம் பெருக்கிக்கலாம். 5 × 3 × 3. 5 × 3
15. 15 × 3 45. HCF 45. அந்த 3 நீளங்களையும் அளக்கக்கூடிய மிகப்பெரிய நீளம் 45. அடுத்த கணக்கு 3a² BC, 5ab² C, 7abc². LCM என்ன? இந்த நம்பருக்கு எல்லாம் LCM எடுக்கணும். 3, 5, 7. இந்த மூணுத்துக்கும் பொதுவான வாய்ப்பாடு இருக்கா? இல்ல. அட்லீஸ்ட் 2 தான் இருக்கா? இல்ல. அப்போ இந்த 3 பெருக்கிக்கலாம். 3 × 5 × 7. 3 5 15 × 7. 15 × 7 105. 105. நம்மளுக்கு LCM கண்டுபிடிச்சாச்சு. LCM 105. இங்க எல்லாத்துலயும் காமனா A இருக்கு. A உடைய வேல்யூல எது பெருசுன்னு பார்க்கணும். A² தான் பெருசு. அதே மாதிரி B ல பார்க்கணும். B² பெருசு. C ல C² பெருசு. 105 A², B² C². இதுதான் ஆன்சர். அடுத்த கணக்கு 2 எண்கள் 3:4 என்ற விகிதத்தில் உள்ளது. LCM மற்றும் HCF இன் பெருக்குத்தொகை 10,800 எனில் அவற்றின் கூடுதல் என்ன? விகிதம் என்றாலே பெருக்கிக் கொள்ளணும். 3x × 4x = LCM × HCF. 3x × 4x = LCM × HCF எவ்வளவு? 10,800. 3 × 4 12. X × x x² = 10,800. x² இங்க வச்சுக்கணும்னா 12 டிவைடட் ஆயிடும். 10,800 / 12. 4 12 12. 9 12 108. x² 900னா x எவ்வளவு? x 30. இதுதான் பொது விகிதம். இந்த பொது விகிதத்தை கொண்டு 3:3 பெருக்கிக்கணும், 4 பெருக்கிக்கணும். ஏன்னா அவற்றின் கூடுதல் கேட்டிருக்காங்க. 3 பெருக்கி 4 பெருக்கி அது கூட்டுனா அதுதான் ஆன்சர். 3 × 30, 4 × 30. 3 3 9 ஒரு 0 90. 4 3 12 ஒரு 0 120. 90யும் 120யும் ஆட் பண்ணா என்ன வரும்? 210. அந்த கூடுதல் 210. இன்னொரு மெத்தட், இது உங்களுக்கு ஈஸியா இல்லைன்னா அதை போடலாம். 3x அவங்க கூடுதல் கேட்குறாங்க, நம்ம ப்ளஸ் போட்டுக்கலாம். 4x எவ்வளவு? 7x. x நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ 30. இது பெருக்கணும்னா நம்மளுக்கு 210 வந்துடும். இப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம், ரெண்டுமே ஆன்சர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மற்றவங்களுக்கும் பயன்படும் நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.